தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். பொறியியல் படிப்புகளில் மாணவர்களின் ஆர்வம் எவ்வாறாக இருக்கிறது? கள விவரம் என்ன? தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் முதல் வாரத்தில் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் உயர்கல்வி சேர்க்கைக்கான பணிகள் என்பது பல்வேறு துறைகளில் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களின் கீழ் மாணவர் சேர்க்கை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அரசு ஒதுக்கீட்டின் கீழ் குறைவாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னணி கல்லூரிகளில் இடம் கிடைக்காது என்று கருதக்கூடிய மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் தற்போதே சேர்க்கை என்பது வேகமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு புள்ளி விவரப்படி மொத்தம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எண்ணிக்கை 434ஆக இருக்கிறது. இதில் அரசு கல்லூரிகள், அரசு நிதி உதவி பெறக்கூடிய கல்லூரிகளை எல்லாம் கழித்து பார்த்தால் 407 கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளாக இருக்கின்றன. அதாவது சிறுபான்மை பொறியியல் கல்லூரிகள் என்பது கிட்டத்தட்ட 96 கல்லூரிகளும், சிறுபான்மை அல்லாத தனியார் கல்லூரிகள் என்பது 299 என்றும், அட்டானமஸ் தன்னாட்சி அந்தஸ்துடன் இயங்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எண்ணிக்கை என்பது 123ஆகவும் இருக்கிறது. இந்த 407 கல்லூரிகளிலும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு எந்தெந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களின் கீழ் எத்தனை சதவிகிதம் மாணவர்களை சேர்த்து கொள்ளலாம், அரசு ஒதுக்கீட்டின் கீழ் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் 50 விழுக்காடு இடங்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை அல்லாத பொறியியல் கல்லூரிகள் என்றால் 65 விழுக்காடு இடங்களை அரசும் 35 விழுக்காடு இடங்களை சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகங்களும் நிரப்பும். இதன்படி அந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை என்பதுதான் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் AI என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட முக்கியமான சில பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்து வருவதாகவும் கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கட் ஆஃப் 200 மதிப்பெண்களுக்கு கணக்கிட்டு இந்த ஒற்றை சாளர முறையில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை, மாணவர் சேர்க்கை நடைமுறைகளை அரசு செய்கிறது. இந்த நிலையில்தான் மதிப்பெண் குறைவாக கிடைக்கும் என்று கருதக்கூடிய மாணவர்கள் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களை தேடிச் செல்கிறார்கள். அதிகமான மதிப்பெண் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பக்கூடிய மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் அந்த கலந்தாய்வில் பங்கேற்று முன்னணி கல்லூரிகளில் சேரலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.